உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான். 2026ஆம் ஆண்ட நம்ம ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பா நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த 30 நாட்களும் தான். இந்த 30 நாட்கள்ல அப்படி என்ன பெருசா மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்களே இருக்கு. கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில இருக்கா? அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேசராசி காலபுருஷ தத்துவத்தோட முதல் ராசியா அமைஞ்சிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் அந்த மாத துவக்கமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திங்கள் கிழமையில, அதாவது ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில ஆரம்பிக்குது. ஸோ அதுவே ஒரு சிறப்பான விஷயம்தான். ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா சந்திரன் திங்கட்கிழமை அப்படின்னா சந்திரனுடைய நாள். சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 4க்குரிய அதிபதியான சந்திரன் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம், உங்க ராசிக்கு 4ஆம் இடம்ன்றது கடகராசி. கடகராசி வந்து ஒரு கடல் ராசி, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதி மீன ராசின்ற இன்னொரு நீர் ராசிக்குள்ள வர்றாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ இப்படி இந்த மாதிரி கடல் தொடர்புடைய நிலைகள்ல, கிரக தொடர்புகள்ல இந்த மாத துவக்க நாளே அமைஞ்சிருக்கு. முதல் நாள் டிசம்பர் 1ஆம் தேதி அமைஞ்சிருக்கிறதுனால, மேச ராசிக்காரர்களுக்கு 1ஆம் தேதியே ஒரு சிறப்பான, இனிப்பான செய்திகள் கண்டிப்பான முறையில வரும். கடல் கடந்த செய்திகளா இருக்கும். அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் உங்களுக்கான நல்ல விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. அது உங்களோட தொழில் சார்ந்த எல்லா வகையான மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து உறுதியா நம்பலாம். அது மட்டும் இல்லாம, அந்த மீன ராசியில சந்திரன் போய் அமர்றாரு இல்லையா, அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. அவர் அங்க அந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல அமரும்போது, அந்த 12ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு பாக்கியநாதன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கடக ராசியிலேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வைய ராசிக்கு குடுக்குறாரு. மீன ராசிக்கு குடுக்குறாரு. இது வந்து சிறந்த ராஜயோகம். அந்த நாள் முதல் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மேச ராசிக்காரர்களுக்கு நற்பெயர்கள், புகழ் எல்லாம் வந்து சேரும். பணம், பொருளாதாரம் எல்லாமே வந்து சேரும். குருச்சந்திர யோகத்தோட இந்த மாதம் துவங்குது. டிசம்பர் 1ஆம் தேதி துவங்குறதுனால, நீங்களுமே அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளயுமே இருக்கும். இனிமே எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தோஷமா ஃபேஸ் பண்ணுவோம். எதுனாலும் நம்ம அடிச்சு தூக்கி எறிஞ்சு ஜெயிச்சு போவோம் அப்படின்ற ஒரு ஒரு எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். உங்களுக்குள்ளும் உங்கள சார்ந்தவர்களுக்குமே வந்து உங்க மூலியமா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான துவக்கமா அந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஸோ இத நீங்க கண்டிப்பான முறையில இந்த மாதத்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒளி காட்டக்கூடிய ஒரு சிறந்த மாதமா இருக்கும் அப்படின்றத நீங்க தாராளமா நம்பலாம். ஏன்னா துவக்கம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. ரொம்ப ஒரு தெய்வீக தன்மையோட, ஒரு முழு பாசிட்டிவிட்டியோட இந்த மாதம் ஆரம்பிக்குது. அது ரொம்ப முக்கியம். எந்த துவக்கமுமே ரொம்ப முக்கியம். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அ ஒரு ஒரு செயல துவங்குறோம். அது முதல் சரியா இருந்துச்சுன்னா, அதோட பயணமும், அதோட முடிவும் சரியா இருக்கும். வெற்றியா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில இந்த மாத துவக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, அதோட தொடர்ச்சி, பயணம், அதோட அந்த மாதத்தோட பலன்கள் முழுமையா நல்லாவே இருக்குன்றத நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம, உங்க ராசிநாதன் எங்க இருக்காருன்னா, இப்போ மாதம் துவங்கும்போது முதல் 5 நாட்களுக்கு விருச்சிக ராசியில, உங்களோட ராசிநாதனுடைய இன்னொரு ஆட்சி வீடான விருச்சிக ராசியில இருந்துட்டு இருக்காரு. விருச்சிக ராசியிலேருந்து 6ஆம் தேதி அவர் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ராசிநாதன் திரிகோணம், 9ஆம் இடம்ன்றது திரிகோண ஸ்தானம். திரிகோண ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றதே ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலம் கிடைக்குது அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். திரிகோணத்துக்கு வர்றதுன்றது வந்து உங்களுக்கு உங்க ராசிநாதனுடைய அதிபதியான முருகனுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு வெளிப்படையா கிடைக்க போகுது. ஏன்னா, இவ்வளவு நாள் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மறைவு ஸ்தானமான விருச்சிக ராசியில இருந்துகிட்டு இருக்காரு. கடந்த மாதங்கள்ல அப்படிதான் இருந்தாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையோட இருந்தாரு. அதனால பரவாயில்லன்ற மாரி இருந்தது. மறைவு ஸ்தானத்த விட்டு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு, வெளிப்படுறாரு அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுக்கு மரியாதை, மதிப்பு எல்லாமே இனிமே சந்தோஷமா கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்த மாரி கிடைச்சிரும். நீங்களும் உங்கள வந்து உங்க செயல்கள் வெளிப்படுத்தி அதன் மூலியமா வந்து மனசுல பட்டத தைரியமா செஞ்சு நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு நல்ல ராஜயோகத்த வந்து அந்த குருவுடைய பார்வையில இருந்து வெளிப்பட்டு 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் செய்ய போறாரு. ஸோ ராசிநாதன் ரொம்ப முக்கியம். ராசிநாதன் செவ்வாய் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான யோகம். அது நட்பு வீடான தனுசு ராசிக்கு வர்றாரு. அதெல்லாம் வந்து சிறப்பான யோகங்கள் தான். இதெல்லாம் நடந்தாலும் கூட, உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 2 தனஸ்தானத்துக்கும்
களத்திர ஸ்தானத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், இவங்கலாம் வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்காங்க. உங்க ராசிநாதனோட இன்னொரு வீடான விருச்ச ராசியில இருக்காங்க. கூட புதனும் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து சேர்றாரு. இவங்க 3 பேத்துக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால 8ல மறையறாங்கன்னு சொல்லி வருத்தமே பட வேணாம். யோகநாதன் மறையிறாரு, தனகாரகன் மறையிறாரு அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டியதில்ல. இவங்களுக்கு எல்லாமே குருவுடைய பார்வை கிடைக்குது. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய தனகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை தனஸ்தானத்துக்கும் கிடைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய 7ஆம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் வீடான சுக்கிரனுடைய சொந்த வீடு ரிஷபராசி. ஸோ அங்கேயுமே வந்து அவருடைய பார்வையும் கிடைக்குதுன்றது ரொம்ப சிறப்பானது. இது குரு தொடர்புடைய பார்வையாவும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த வகையில இந்த கிரக நிலைகள், இந்த மாதத்தோட கிரக நிலைகள் துவக்க நாட்கள்ல இருந்து வரிசையா முற்பாதியும் சரி, பிற்பாதியுமே சரி ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பிற்பாதியில வந்து குரு வந்து அவருடைய வக்ர நிலைய தொடர்ச்சியா மிதுன ராசிக்குள்ள வரப்போறாரு. ராசிக்கு 3ல குரு வர்றாரு. அதாவது ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 3ல மறையிறது தான். 3ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் தான். மறையிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா, உங்களுடைய ராசிநாதனே வந்து எங்க இருக்காருன்னா, குருவுடைய நேர் எதிர் பார்வையில இருக்க போறாரு. தனுசு ராசியில ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் வந்து அவருக்கு எதிர்நிலையில வந்து குரு தன்னுடைய பார்வைய குடுக்க போறாரு. அது ரொம்ப சிறப்பான ராஜயோகம் தான். 3, 9 தொடர்பு. அது ராசிநாதன், பாக்கியநாதன் கனெக்ஷன்ல வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு யோக அமைப்பு தான். ஸோ இந்த அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அந்த புதன் வந்து அவருமே வந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் 25ஆம் தேதி வந்துருவாரு. மாத பிற்பகுதியில. வந்துட்டாருன்னா, குருவோட வீட்ல ம ச ச புதனோட வீட்லயே குருவும் அமர்ற நிலையில இருக்கும்போது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தொழில் சார்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான நல்ல ஒரு புரிந்துணர்வுகள்லாம் ஏற்படுறதுக்கான சிறப்பான ஒரு யோக காலங்களா, முக்கியமா வந்து கணவன் மனைவி உறவு. அத நம்ம சொல்லியே ஆகணும். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இதுநாள் வரைக்கும் ஒரு பிடிபடாத நிலைகள் இருந்தாலும், மன முரண்கள் இருந்தாலும், அதெல்லாம் நீங்கி ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த புதனுடைய பரிவர்த்தனை அமைப்பு வந்து இருக்க போகுது. ஸோ பொருளாதாரத்திலயுமே சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி சம்பாத்தியக்காரகன், ஆத்மகாரகன் சூரியன், உங்க யோகநாதன் மேஷ ராசிக்கு யோகநாதன்னா சூரியன் தான். யோகாதிபதி, யோகஸ்தானத்து அதிபதி. அவருக்கு குரு பார்வை தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கிறதுனால, நீங்க வந்து பணம், பொருள், மதிப்பு, மரியாதை அதெல்லாம் வந்து அத பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம். ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அந்த நிலையில தான் இந்த மாதம் துவங்குது. இத அப்படியே பயன்படுத்தி சரியான முறையில நீங்க பயணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமா அமைஞ்சு, வாழ்க்கைக்கு நிறைய இனிப்பான விஷயங்கள உங்களுக்கு குடுக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் குடுத்திருக்கு. சிலருக்கு சங்கடங்களையும் குடுத்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கோச்சார் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து அ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளுடைய விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம், மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசுபர்களும் சரி, சுபர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி நல்ல பலன்கள நெறைய பேத்துக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல இருக்காது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். எத வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். கோச்சார பலன்கள் சொல்லும்போது. ஸோ அந்த வகையில குரு வந்து மிதுனத்தில இப்ப வக்ரம் அடைஞ்சு மிதுனத்தில வரப்போறாரு. வந்துட்டு
திரும்ப அவர் வந்து அ மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துருவாரு. கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில குரு இருக்காரு அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். அது ஆண்டு முழுதும் தொடரப்போகுது அப்படின்னும்போது வந்து, எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில அது யோக பலன குடுக்கும். அப்படின்றனால, நீங்க குரு நல்ல நிலையில இருக்காரு. சுபர்கள் நல்லா இருக்காங்களா? கெடாம இருக்காங்களா? அததான் நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு ஜாதகத்த எடுத்துக்கிட்டா கூட, தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்குறோம்னா கூட, அங்க வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை, ச சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோக லக்னாதிபதி, அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம். பொதுவா வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து, தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சனி, ராகு அவங்களோட நிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் இல்லையா? வாக்கிய கணிதப்படி வந்து சனி பகவானுமே வந்து மீன ராசிக்கு வரப்போறாரு. வந்தாலும் ஒண்ணும் பயமே இல்ல. குருவுடைய கண்ட்ரோல்லயும், குருவுடைய பார்வையில தான் இருக்க போறாங்க. குரு வந்து அசுபர்கள கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலன குடுப்பாங்க. மேலும் நம்ம பல இடங்கள்ல சொல்றது தான். ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிறவே கூடாது. சனி நமக்கு கெட்டவன், ராகு கெட்டவர் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமா இருந்தா கூட, இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து தான் பலன குடுப்பாங்க. நல்ல பலனோ, கெட்ட பலனோ அவங்க எங்க இருக்காங்கன்றத பொறுத்து தான். நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்கள நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும். அதனால வந்து பொதுவான இவரு கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான், நல்லவன் கெட்டவனா மாறுவான். அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க. அ வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாவும் சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் நம்புற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போறாரு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவாரு. அந்த வகையில நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான். ஸோ, அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லயுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இத தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத நம்ம ராசி அடிப்படையில எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள். அதை விட முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னாதிபதியோட நிலை, உங்களுடைய யோகர நிலை, உங்களுடைய பாதகாதிபதியோட நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். அது போக உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய ஜாதக அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும். ஸோ, அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா, பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில துல்லியமா எடுத்துக்க முடியும். அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்கலாம்.